சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக கூலி தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். சென்னை கோயம்பேடு மார்க்கெட் அங்காடி நிர்வாக குழு சிஎம்டிக்கு சொந்தமாக இடத்துல ₹200 வாகன நிறுத்தம் அமைந்துள்ளது. இந்த இடத்துல பழுதான பேருந்துகள், ஆட்டோக்கள், வேன் ஆகியவை நிறுத்துவது வழக்கமான ஒன்றுதான். நேற்று கோயம்பேடு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய பேருந்து, 7 ஆட்டோக்கள், ஆம்னிவன் உள்ளிட்ட 10 வாகனங்கள் தீயில் எரிந்து நாசமாகின. நேற்று மாலை நடந்த இந்த தீ விபத்து குறித்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு துறையினரும் விரைந்து வந்து இந்த தீயை அணைத்தார்கள். இது தொடர்பாக கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த பழனிமுத்து என்ற நபர் அந்த பேருந்துல, பழைய ஆம்னி பேருந்துல ஏறி தீ வைத்ததும் தெரிய வந்தது. தற்போது அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையில முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து வருகிறார். குறிப்பா பீடி புகைக்கு சென்றதாகவும் அவர் போலீஸ்ல குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அந்த சிசிடிவி பதிவுல அவர் உள்ளே சென்று தீயை அந்த பேருந்துக்கு வைப்பதும், மேலும் அங்க இருக்கக்கூடிய பழைய பேப்பர்களை இந்த தீயில மூட்டி தீயை அதிக அளவுல எழுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதும் சிசிடிவி பதிவில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. அதனை வைத்து இவர் எதற்காக தீ வைத்தார் என்ற காரணம் குறித்து தொடர்ந்து கோயம்பேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். 2 வருடம் பழமையான அந்த பேருந்து என்பதனால இன்சூரன்ஸ் போன்ற இதுக்காக இந்த பேருந்தை தீ வைத்தாரா, யாருடைய தூண்டுதலின் பேரில் தீ வைத்தாரா என்ற கோணத்திலிருந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைக்கு பிறகாக இதற்கான முழு விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.